இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஒரு ஃபேமிலியோட ஒரு டின்னர், பட் நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டரில் ஒரு 2 ஆப்ஷன், மெயின் கோர்ஸில் ஒரு 2 ஆப்ஷன், எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ற டெசர்ட்னா ஒரு ஆப்ஷன் எனக்கு கொடுங்களேன். மேபி டைமிங் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்களேன். இன்ஃபேக்ட் என்னோட அப்பா வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். அவர் டாக்டரே வந்து நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்களேன் ரைஸ்க்கு பதிலான்னு சொல்லுவார். வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இஸ் வாட் இன் ட்ரூத் தட் இஸ் ஒயிட் இஸ் பேட் அப்படிங்கிற வந்து ஒரு இது வந்துருச்சு. சுகர் ரொம்ப அதிகமாக இல்லாத ஃப்ரூட்ஸ்னா ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருக்கு. வாட் கேன் வி ஹேவ்? ஓ நல்லா இருக்குது, நம்மலாம் தேடுறது இல்லை. ஒரு நார்மல் ஹாப்பி ஹோலிஸ்டிக் லைஃப்பில் நீங்கள் ஒரு பிரமிட் ட்ரா பண்ணி இதெல்லாம் தான் அந்த பிரமிடோட பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் மென்டல் ஹெல்த் இஸ் த டாப். ஸோ ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட தான் இப்போது ரியலைஸ் பண்ணுறேன் டாக்டர். நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது நான் சொன்னேன், ஐ லிட்ரலி மேனிஃபெஸ்டட் திஸ் பர்டிகுலர் திங் வேர் உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அண்ட் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது இப்போ ரியாலிட்டியில் நடந்துட்டுருக்கு. I can't believe it. It's wonderful seeing you here with me. And how are you doing? Good. That's so nice of you to have me in your podcast. நீங்களாச்சும் வந்து 6 மாதம் முன்னாடி தான், நாங்களாம் உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம். ஐயோ அதை சொல்லாதீங்க, எனக்கு இன்னும் 60 வயசு மாதிரி இருக்கு ஒரு யாராவது சொல்லும் போது. இல்லை உங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சரவணகுமார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவரை வச்சு தான் சேனல் ஓடிட்டு இருக்கு. இந்த சரவணகுமாருக்கு ஒரு இமேஜ் நீங்கள் கொடுக்கணுன்னா என்ன எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இது வந்து எனக்கு என்னமோ இந்த ரேடியோ ஜாக்கீஸ்லாம் அழகான குரலோட அப்படி பேசுவாங்கல்ல, அப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும், இவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிட்டாரு சரவணகுமார். ஸோ அவருக்கு ஒரு இமேஜ் டிஸ்கிரைப் பண்ணுங்க. இமேஜ் டிஸ்கிரைப் பண்ணா நான் முன்னாடி எப்படி இருந்தேனோ அதுதான் சரவணகுமார். உங்களோட ட்வின் பிரதர், அன்ஹெல்தி ட்வின் பிரதர், ஈவில் ட்வின் பிரதர். Lovely. And how has it been in India after you're here? Oh, it was very good. I didn't realize the reach. USல வந்து ஹாய் பாய் ஓட முடிச்சிருவாங்க எல்லாருமே. இங்கே வந்து they are emotionally very connected. Some people come to you and then say that I lost weight because of your channel சொல்றப்ப okay, giving something back to the community மாதிரி இருக்கு இப்போதைக்கு. I wanted to first ask you that, like basically நீங்க வந்து ஒரு full throttle career as a gastroenterologist. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு YouTube sensation. அது தவிர யூடியூப் மட்டும் சொல்லுங்க. சென்சேஷன் நமக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் ஆயிடுது. யூடியூப் செலிபிரிட்டி. ஓகே, செலிபிரிட்டி யூடியூபர். யா. அண்ட் உங்களோட ஒரு மெடி ஸ்டாண்ட் அப் காமெடி வெர்ஷனும் நீங்க பண்றீங்க. ஆமா. அண்ட் யூ ஹேவ் அ லைஃப் இன் US. அதுக்கப்புறம் இப்போ ஸ்லோலி யூ ஷிஃப்டிங் த கேம் டு இந்தியா. தேர் இஸ் சோ மச் ஹேப்பனிங் இன் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப். எப்படி இவ்வளவு மோட்டிவேட்டடா ட்ரிவனா எப்பவுமே இருக்கீங்க? எப்படி லூஸா இருக்கு கேக்குறீங்களா? நீங்க பண்றது வந்து க்ளோஸ் டு இம்பாசிபிள் பட் யூ மேக் இட் லுக் சோ ஈஸி. யா ஃபர்ஸ்ட் வந்து பிரியா தான் வைஃப். பிரியாவோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்பர் 1. ஏன்னா யூஎஸ்ல வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க பயங்கர லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்காது. Because you need run the home. Whole home. We don't help at all, right? So இப்போ நாங்கள் 2 little kids 6 and 4. ஸோ நான் காலையில் 7 மணிக்கு நான் பாட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஸோ பிரியா வந்து she drops the kids and then cooks and then comes back, pick up the kids. நான் வந்து I'll come back and pick up the kids. Okay. And then we share. So I drop the kids in their piano class, karate, quid அதெல்லாம். And then in the meantime she cooks dinner. And we have a point that as a family we'll eat dinner around 6:30, 7 p.m. இது வந்து I'm not making it up. உண்மையிலே அப்படிதான். Beautiful. அங்கதான் fasting ஆரம்பிச்சது இல்லையா? அங்கதான் fasting ஆரம்பிச்சது. Right. So I know that you believe in fasting. ஆமா. Circadian rhythm, 12 hours of fasting. But in the fasting is just exploited a lot also in the internet. Too much of information. There are people who do water fasting. 3 நாள் வந்து சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் எக்ஸசிவா 16 to 28 hours வந்து கன்சிஸ்டண்டா பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட மெட்டபாலிசம் கம்மியாகி இதுக்கப்புறம் எங்களுக்கு வெயிட் பிளாட்டோ ஆயிடுச்சு, லூஸ் பண்ண முடியல அப்படின்ற கம்ப்ளைண்டோட வராங்க. Can you really define this time restricted eating fasting concept which you are talking about? Correct. நான் சொல்ற fasting they think that நான் வந்து ஒரு big proponent of intermittent fasting. சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் மொத்தமே வந்து 2 hours தான் வந்து சாப்பிட்றேன் டாக்டர், ஐ எம் a strict follower of you அப்படிம்பாங்க. ஐயோ நான் சொல்லவே இல்லை. 2 hours தான் சாப்பிடுவாங்களா? மிச்சம் 22 hours they will be. அதுவும் இருக்காங்க. 3 நாள்ல வந்து ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் பேஜ்ல போய் வந்து we are all followers of Dr.Pal பாத்தீங்களா, நாங்க ஒரு ஆர்மி. நாங்க பயந்துட்டீங்களா? நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி நான் சொல்லிட்டு நானே இப்பதான் பாக்குறது. So what is the time restricted eating you're talking about? This came in during my research on fatty liver. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு gastroenterologist.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையிலே gastroenterologist. எனக்கு தெரியும் டாக்டர், என் அண்ணனும் gastroenterologist, நான் நம்புறேன். So I see a lot of patients fatty liver. If you see, I would say 50% of our Indian community will have fatty liver. Sometime or the other, given the obesity pandemic. So அதனால நிறைய பேர் வராங்க, எனக்கு I want to decrease my liver enzymes. நான் சொல்றேன், the decrease in liver enzymes is directly proportional to your weight loss. Okay. நீங்கள் வேற ஒரு fancy detox drinkோ இல்லை fancy medicationோ, this is not going to help. நீங்கள் வெயிட் லாஸ் மட்டும் தான் பண்ணணும். அப்படி எப்படி பண்ணுறது டாக்டர் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கே ஆன்சர் தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. நீங்கள் நியூட்ரிஷன் பேசுங்க, இன்னும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்க 3 months கழிச்சு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, we are not giving any concrete solution, right? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப I was involved in a research where we figured out that பேசிக் சயின்ஸில் ஒரு மைஸில் வந்து நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நீங்கள் ஒரே நம்பர் ஆஃப் கேலரிஸ், பிரியாணி வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிரியாணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு குரூப் ஆஃப் மைஸுக்கு வந்து சாயங்காலம் 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த சாயங்காலம் 7 மணி நைட்டு சாப்பிட்ற மைஸுக்கு எலிவேட்டட் குளுக்கோஸ் லெவல்ஸ், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் வந்துருந்துச்சு 3 months கழிச்சு. ஸோ தட் வாஸ் an eye opening thing for me. நான் தான் வந்து காலங்காத்தால போய் அந்த மைஸோட கேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணது நீங்க? ஐ மீன் ஒன் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ். ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணிருக்கீங்க இத. ஆமா, எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, பையன் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. நான் போய் வந்து எலியோட வந்து எவ்வளவு புழுக்கப்பட்டு எலி வேலை பார்க்கறதே சயின்டிஸ்ட் இல்ல. ஓகே ரைட். சோ இதுல கண்டுபிடிச்சது தான் இந்த ஃபாஸ்டிங். இதுல கண்டுபிடிச்ச பரவாயில்லையே, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு then I started doing that my patients as well. I said, you know, you eat whatever you want to start with. ஓகே, திடீர்னு வந்து பிரியாணியை வந்து உங்க கையில எடுத்தோம்னா வந்து ஒரு வாரம் தாங்கும், 2 வாரம் தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காது. Why don't you try this? I'm not saying this is for everybody. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே அப்படின்ட்டு. So people started noticing results like crazy. But you're talking about only 12 hours இல்லையா? When you say fast, 12 hours. Minimum 12 hours. Maximum என்ன சொல்லுவீங்க? Maximum I would say 16. சரி டாக்டர், இந்த ஃபாஸ்டிங் இப்போ நீங்க சொல்றது, is it applicable for everyone, including people with a special medical condition? Correct. Hormonally affected women? Is fasting okay? So what I am proposing is time restricted feeding. Okay. So அப்போ என்ன வந்து நான் என்ன சொல்றேன்னா, நைட்டு உங்கள் டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் எப்படி நம்ம காலையில் எந்திரிக்கிறோமோ நைட்டு போய் தூங்க போகிறோமோ அதே மாதிரியே நம்ம பாடியில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸுக்கும் ஒரு ஸ்லீப் வேக் சைக்கிள் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு கோ டு ஸ்லீப், இட் ஹேஸ் டு வேக் அப் அட் அ பர்டிகுலர் டைம். நம்மளோட டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி ஆக்டிவ் ஃப்ரம் த மார்னிங் டு சன்செட். சன்செட் ஆனதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணாது. ரைட், அதுதான் உண்மை. ரைட். ஆனால் நம்மளோட கரண்ட் மாடர்ன் ஈரால வந்து நைட்டு சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு தெய்வ குத்த மாதிரி ஆகிப்போச்சு. எஸ்பெஷலி நைட் டைம் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? கரெக்ட். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம நைட்டு சாப்பிட்றப்ப நம்ம வந்து இந்த இன்சுலின் நம்ம தட்டி எழுப்புறோம். நீ வந்து தூங்க போட்டிருக்க தூங்கிக்கிட்டு செங்கதை தட்டி எழுப்புற மாதிரி. ஆமா ஆமா, we spike it up. அஞ்சலி படத்துல வந்து ஏந்திரஞ்சலி ஏந்திரும் அந்த மாதிரி. So you raise it up, but you know it will keep working. But at point of time அதுவும் வந்து ஒரு ஜீவன் தான். கரெக்ட். எவ்வளவு தூரம் தான் வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து ஆணியே பிடுங்க வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து இட் கேன் நாட் ஒர்க். ஸோ ஐ யூ சேயிங் நைட் டைம் வேலை செய்கிறவங்க கூட அவங்களோட மீல்ஸை சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எம்டி ஸ்டமக்கில் ஒர்க்கிங் இஸ் ஓகே? ஸோ நைட் டைம் வேலை பார்க்குறவங்க வந்து தே ஆர் ஸ்டார்டிங் அன் இன்னிங்ஸ் around 9 o'clock. With 1 wicket down. That's what I would say. So you are doing this night shift job because of multiple reasons. உங்க careerல அட்வான்ஸா இருக்கலாம், financially settle ஆகணும் இருக்கலாம், இல்லை this is the best job that you ever get இருக்கலாம். I completely understand that. But when you are doing this, ஒரே ஒரு bottom line thought process என்ன அப்படின்னா, you are compromising your health. Okay. அது வந்து you have to understand. I'm not saying don't do the job. Yeah. The biggest treatment is leave the job and find something better. அது வந்து it's not practically possible. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் you just understand that you're doing a compromise. அந்த காம்ப்ரமைஸுக்கு you need to compensate a lot more than other people. Can you tell us how? So let's say that இப்போ நீங்கள் நான் நைட்டு ஒர்க் பண்ணுறீங்க, நைட்டு வந்து நான் 1 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்றேன் ஏன்னா பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் அட் நைட் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஹேவிங் 2 blows. ஒன்று நைட்டில் தூங்க வேண்டிய ஹார்மோன்ஸை நீங்கள் ஏற்கனவே வேக்கப் பண்ணி யூ ஆர் மென்டலி ஆக்டிவ். செகண்ட், டைஜஸ்டிவ் ஹார்மோன் தூங்க போதுமே நீங்கள் ஆர் மேக்கிங் இட் அப் அகெயின். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யூ ஜஸ்ட் நீட் டு பி லிட்டில் பிட் மோர் கேர்ஃபுல் where your diet plays a major role. Okay. அப்போ வந்து நீங்கள் உங்களோட ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும், உங்களோட ப்ராசஸ் ஃபுட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கணும், தண்ணி வந்து நிறையா எடுத்துக்கணும். அந்த மாதிரியான மற்ற பாக்ஸஸ்லாம் யூ நீட் டு செக் ஈவன் மோர் தேன் த நார்மல் பர்சன்.
ஸோ நைட்டு சாப்பிட்றவங்க அப்போ மார்னிங் ஃபாஸ்டிங் 12 hours பண்ணால் அது கொஞ்சம் காம்பன்சேட் பண்ண முடியும். அதுவும் பண்ணலாம். That's also an idea. அதுவும் பண்ணலாம். Usually I say the night shift workersக்கு நான் usually I say that most of the time they work at US timings. Right. Correct. Yeah. Because அவங்களும் நல்லா ஜாலியாக இருக்காங்க. Correct. உண்மை. நம்மளை போட்டு நம்மளை போட்டு வேலை வாங்குறாங்க. ஸோ 10 PM-க்கு சப்போஸ் உங்களோட ஷிஃப்ட் ஆரம்பிக்குது நைட்டு 10 மணிக்கு, காலையில் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் போகுது அப்படின்னா, the later the night hours, the more damaging is the hormone. Yeah. Right? So அதனால நீங்கள் வந்து maybe you can start with eating around 9-9:30. Right. ஒரு மீல் அங்கே முடிச்சிடலாம். ஒரு மீல் அது கொஞ்சம் ஹெவியாக ப்ரோட்டீன் ரிச்சா ஃபைபர் ரிச்சா எடுத்துட்டீங்க அப்படின்னா you will extend up to 3-4. Yeah. The key thing is not to snack in between. Right. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஒரு சொல்கிறது ஈஸி, கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம். பட் இஃப் யூ கீப் டூயிங் திஸ் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து பாடி அட்ஜஸ்ட் ஆயிரும். And I think the energy levels will get better. Much better. I personally felt that also. Much better. உங்களுக்கு ஷூட்டிங்லாம் உங்களுக்கு நைட்டில் இருக்கும். ஆமாம். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 1 week or 2 weeks to settle into fasting was tough. Correct. But அதுக்கப்புறம் there was no looking back. Correct. And இன்னொரு நல்ல சேஞ்ச் நான் ஃபாஸ்டிங்கில் which I do the same 12 hours of sunset to sunrise eating. அந்த டயத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம், இந்த கிரேவிங் கிரேசிங் நடுவில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இந்த கண்ட்ரோல் வந்து வர ஆரம்பிச்சுது. அது வந்ததுக்கப்புறம் extra calories, unwanted junk, processed food, and the eating கம்மியாச்சு. Correct. I think that way fasting plays a good role. It plays a major role. Where what happens is that every time we eat a junk food மட்டும் கிடையாது, நார்மல் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றப்பயே என்ன ஆகும் அப்படின்னா you are damaging your 10% of your stomach cells. Yeah. So that's the normal thing. Because that's what the physiology is. நீங்கள் ஒரு சாப்பிட்ற சாப்பாடை வந்து ஆசிட் மூலமாக டைஜஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஆசிடை வந்து செல் ஓப்பன் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும். ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதான் மினிமம் அந்த 12 hours. ஓகே டாக்டர், இப்போ ஃபாஸ்டிங்லேருந்து ஸ்லைட்லி பிகாஸ் யூர் அ gastroenterologist, I want to hear your thought in the ரா ஃபுட்ஸ் மாத்திரம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து சாலட்ஸ், டீடாக்ஸ் டயட், ஜூஸ் கிளென்சஸ், இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் பண்ணலாம்? ஹவு ஆஃபன் கேன் வி டூ அண்ட் ஹவு சஸ்டைனபிள் இஸ் இட்? ஸோ இந்த டீடாக்ஸ் டயட், கிளென்சிங் டயட்லாம் வந்து டு பி ஆனஸ்ட் இட் டசன்ட் ஒர்க். Okay. It doesn't work for most of them. Right. Most of them. The problem is that they are pitching detox diet as if அதான் வந்து next best இது. நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்களாலே எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். ஆக்சுவலி பாடி பார்ட்ஸ் நேச்சுரலாவே தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது தானே, நமக்கு டீடாக்ஸ்னு ஒன்று தேவையில்லை. Especially your liver is one of the wonderful detoxing organ. Right. Your kidneys are wonderful detoxing. The God has given you எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணாதனால தான் இதெல்லாம் வந்து வர மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது. ஓகே, ஸோ வாட் ஐ சே இஸ் தட் நீங்கள் உங்களோட பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த பேஸ்மெண்ட் வீக்கு, அந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் தப்பே கிடையாது, பிரச்சனையே இல்லை. அந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற கான்செப்ட்ஸுங்கிறது வந்து உங்களோட கட்டு தான் பேஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றது. கட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாலே வந்து மற்ற எல்லாமே அதுவாகவே இட் வில் ஃபாலோ இன் பிளேஸ். உங்களே அறியாமே பட் ஒரு வாரம் ஹாலிடே போகிறோம், பயங்கரமாக இஷ்டத்துக்கு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்றோம், 3 வேளையும் வந்து டெசர்ட்டு, ஜங்க்கு, பீட்சா, அதுக்கப்புறம் தான் த ஃபேசினேஷன் கம்ஸ் டுவர்ட்ஸ் சம்திங் லைக் டீடாக்ஸ், திங்கிங் தட் அதை நான் வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி வெறும் ஜூஸை குடிச்சிட்டே உயிர் வாழ்ந்தேன், ரா ஃபுட் மாத்திரமே சாப்பிட்டேன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. வாட் இஸ் யுவர் தாட்? ஸோ இப்போ சில பேர்லாம் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க, ஹெல்த்தி ஆகிக்குன்னு சொல்லிட்டு யூ பிஞ்ச் ஆன் லைக் கப்புள் ஆஃப் டேஸ், ஒரு 2-3 நாள் என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 நாள் வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம். அப்போ திருப்பி when they start well. ஸோ அதான் வந்து கே. இப்போ என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போ க்ரீன் டீயே எடுத்துக்கோங்களேன். க்ரீன் டீ வந்து இட்ஸ் அ குட் திங் ஃபார் வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி ஆக்கிட்டாங்க. கரெக்ட். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், பீட்சா, பர்கர், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் ஒரு க்ரீன் டீ கொடுங்க மேம், வெயிட் குறையலன்னு வேற சொல்லுவாங்க. நான் க்ரீன் டீ குடிக்கிறேன். நான் சொன்னேன் க்ரீன் டீ சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா, நீங்களே இமயமலைக்கு போய் அந்த க்ரீன் டீ லீவ்ஸ் நீங்களே பறிச்சாதான். அப்போ இது வந்து ஒரு எல்லா ரிலீஜனும் இப்போ வந்து ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஏதாவது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்போம். ஆமாம், க்ரீன் டீ அது மாதிரி தான். Yeah, absolutely right. இது மாதிரி தான். So what I'm saying is green tea has a role where all your other stuff is also at least aligned in a particular way. Okay. ஸோ வந்து இப்போ நான் வந்து நீங்கள் இப்போ எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஜங்க் ஃபுட்டே நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு.
which is not true. Which is not true. ஏன்னா நம்மளோட கரண்ட் மாடர்ன் ஏரால வந்து ஜங்க் ஃபுட் இல்லாமல் இருக்க முடியாது. எய்தர் யூ கம்ப்ளீட்லி அவாய்ட் ஜங்க் ஃபுட் இஃப் யூ ஹேவ் த வில் பவர், இல்லாட்டி அந்த ஜங்க் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி காம்பன்சேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் வந்து வேணும். மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும். மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும். இப்போ அதனால தான் ஒரு ஜிகர்தண்டா கடைக்கு போனேன் நான். ஓகே, எங்கள் அக்கா பொண்ணோட போனேன். ஓகே, அக்கா பொண்ணு சும்மா இல்லாமல் இப்போ பெரிய யூடியூபர்னு சொல்லிட்டான். அது சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும். இப்போ தான் அவரு தெரியல. ஓகே, அப்படிங்களா சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா பார்சல் சார், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னாங்க. நான் உடனே அந்த ஜிகர்தண்டாவை எடுத்துட்டு, இங்கே பாருங்க இதில் 200 கேலரி இருக்குது, இதில் 400 கேலரி இருக்குது, மொத்தம் 600 கேலரி ஒரே ட்ரிங்க்ல இருக்குது, இந்த ட்ரிங்கை நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தான் சாப்பிடணும் அப்படின்னு பிடிங்கி தூக்கி போட்டாரா? திரும்பி பார்த்தேன், அவர் ஸ்பெஷல் ஜிகர்தண்டா கேன்சல் அப்படின்னு. பட் ரியலி வெளில ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் இன்னைக்கு தேதிக்கு வித் அமௌண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இந்த மெனு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கன்ஃபியூஷனே ஏற்படுது. விச் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஒரு ஃபேமிலியோட ஒரு டின்னர், லெட்ஸ் சே நாட் ஈவன் ஃப்ரீக்வெண்ட்லி, பட் நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டரில் ஒரு 2 ஆப்ஷன், மெயின் கோர்ஸில் ஒரு 2 ஆப்ஷன், டெசர்ட்டை நான் ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணக்கூடாது, பட் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ற டெசர்ட்னா ஒரு ஆப்ஷன் எனக்கு கொடுங்களேன். ஸோ ஸ்டார்டர் நம்ம சொன்ன மாதிரி ஃபைபர் ஒரு ப்ரோட்டீன்னா என்ன பன்னீர் சொல்கிறீங்க? பன்னீர் சொல்கிறேன். இப்போ யூஸ்வலி ஃபார் நான்வெஜ் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர். ஸோ அதுக்கு வந்து அந்த நம்ம இந்த கிரில்ட் ஐட்டம் தான் வந்து இட் இஸ் பெட்டர். ஓகே, நமக்கு இருக்கிற தந்தூரி மட்டும்தான். ஆமாம், தந்தூரியில் வந்து தந்தூரி நான் வாங்கினேன் ஒரு தடவை, அதில் பார்த்தீங்கன்னா பட்டர் அப்படியே மேலே தடவி கீழே தடவி, அது பட்டரா இல்லை தந்தூரியானே தெரியல. உப்பு நிறைய போடுவாங்க, ஆயில் ரொம்ப இருக்கும், அப்புறம் வந்து அசிஃபிட்டிடா இதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப சீசனிங் பண்ணுவாங்க. அந்த கலரிங் பவுடர் இருக்கு பாருங்க, அது பன்னீரா இல்ல மஷ்ரூமானே தெரியல. 2 டிஷ் ஆர்டர் பண்ணி. ஆமா, இதெல்லாம் வேற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலா ஒன்னு கொடுக்கணும்ல. when you are actually going ஹெல்த்தியா சாப்பிடணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, எனக்கு க்ரீமை சூப்ல போடாதீங்க, எனக்கு கலரை ஆட் பண்ணாதீங்க. கரெக்ட். ஆக்சுவலி நம்ம சொன்னா பண்றாங்க. ஆமா, ஆனா நம்மள கேவலமா பாப்பாங்க டாக்டர். ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது நான் பக்கத்துல கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசினோடனே, மேலும் கீழியும் நீ சாப்பிட்ற காய்கறிக்காக உனக்கு இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா? சில பேர்லாம் வந்து ஏன்னா புஃபேக்கு வந்து 4000 ஸ்பெண்ட் பண்ற, இட்லி சாப்பிட்றது எதுக்கு 4000? That's also true. Yeah, அதுக்கு வெளியே 40 ரூபாய்க்கு இட்லி வாங்கி. I know. But இந்த ஸ்டார்டருக்கு அப்புறம் let's come to the main course. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணும்போது give me 2 veg options, 2 non-veg options. So veg வந்து I always go for stir fried vegetables தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். Okay, usually that comes with a little bit of rice. That's okay? That's totally okay. I'm not against rice at all. Rice is definitely good. So இது வந்து ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சே ஆகணும். Where they always ask me white rice or brown rice, edu better. I'm coming to that. நம்ம திருப்பி அந்த क्वेश्चन க்கு நான் வருவேன். So where I say is when you are depriving yourself of something that you like, and that is where your willpower goes down. So usually என்ன சொல்றேன்னா, உங்க willpower வந்து உங்களோட பேட்டரி ஐபோன் சார்ஜ் மாதிரி காலையில இருந்து சாயங்காலக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிரும். ஓகே, நீங்க அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ பொறுத்து. Beautiful. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒர்க்ல வந்து you want to get appraisal, அப்போ you will need that willpower to be on time, to get things done. அப்போ உங்கள் வில் பவர்லாம் கம்மியாகுது. ஓகே, அப்போ போய் நீங்கள் வந்து டாக்டர் பால் சொல்லிட்டாரு நான் வந்து 7 மணிக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னா, then you will not be able to sustain to this method. Correct? So you don't have to be start at 7 p.m. You started somewhere at 9 p.m. So you need to understand your body. உங்கள் பாடியில் உங்களால் உங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ வில் பவர் இருக்குது. Okay. ரொம்ப critical. Okay. Especially women have less willpower than men because of their hormonal thing and also environment. ஆமா, கிட்ஸை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், இது எல்லாத்துக்கும் வில் பவர் தேவை. கரெக்ட். அப்போ வந்து என்னால் இதுவும் பண்ணிட்டு என்னால் வெயிட் குறைக்க முடியலன்னு சொல்றது வந்து இட் இஸ் டசன்ட் அலைன் அலாங் வித் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஸோ அதனால யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கான்டெக்ஸ்ட் அண்ட் யுவர் என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட். இட்ஸ் அபவுட் த ப்ரையாரிட்டி இல்லை, இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதை நம்ம அந்த டயத்தில் அட்ரஸ் பண்ணிட்டு கரெக்ட் தென் வி கம் பேக் டு த அதர் திங்ஸ். கரெக்ட். So how important is this weight loss for you amidst everything? அந்த questionையும் கேக்குறது important. Correct. Stir fry is for fried vegetables with rice. Maybe little rice is totally okay. But portions matter. Portions matter a lot. Okay. So usually restaurantla they are giving a lot big more. Lot more. So அதனால I always say that biryani நான் பண்ணா கூட அத நான் வந்து split into half தான். நான் எப்ப வந்து பிரியாணி கடைக்கு போனாலும் எனக்கு ஃபேவரட் பிரியாணி வந்து ஃபால்சம்ல இருக்கு. இதுக்கு ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மென்ட் இருக்கட்டும். யார் இங்க இருந்து கிளம்பி அங்க வர போறாங்க? ஓகே, அது பேர் பாவர்ச்சின்னு பேரு. இங்கேயும் இருக்கு, ஹைதராபாத்ல நினைக்கிறேன். பாவர்ச்சிக்கு வந்து பெரிய செயின். ஐ அப்சல்யூட்லி லவ் இட். அப்சல்யூட்லி. நான் குண்டானது காரணமே அவங்க தான். ஓகே, இப்போ எலச்சது காரணமும் அவங்க தானா? எலச்சது காரணம் தான். நல்லா இல்லையா பலவா? இல்ல ஏன்னா அந்த பிரியாணியை நான் போனதுக்கு அப்புறமும்
ரெஸ்டாரண்ட் போனதுக்கு ரெண்டு கொடுத்துருவாங்க. ஒன்று விஜயவாடா பிரியாணி, மை ஃபேவரட். அந்த பிரியாணி வரப்பயே ஒரு 2 go பாக்ஸும் வந்துடும். ஓ, அதாவது பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸ் வந்து நீங்கள் அது உங்களுக்கு மட்டும் தானே இல்லை எல்லாருக்குமே? எனக்கு அவர் நான் கேட்டு இவன் வந்தால் விடமாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. நைஸ். ஸோ தட்ஸ் ஹவ் யூ லாஸ்ட். ஸோ தே கம். ஸோ ஆஸ் சூன் as the biryani comes, அந்த ஒரு பாட்டில் இருக்கும்ல, பாட் பார்க்குறது தான் சின்னதாக இருக்கும், அது ஒரு அமுத சுரபி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ ஸ்பிளிட் தட் இன்டு ஹாஃப். ஓகே. அண்ட் ஐ 2 go பாக்ஸில் பேக் பண்ணிடுவேன். பேக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓகே, அதான் முக்கியம், அவங்ககிட்ட கொடுத்துடணும். அவங்க கிட்ட கொடுத்துருவீங்களா? அதாவது அந்த ரிசப்ஷன்ட்ட கொடுத்துடணும். ஏன்னா டேபிள் வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிச்சா வந்து கண்டிப்பா வரும். ஸோ ஒன்று கொடுத்துருவேன். ஸோ தென் ஐ have vegetables, something like that, and then I drink a lot of water. I drink water before meal. Every time I eat, I drink 8 ounces of water. And after meal, I drink 8 ounces of water. Immediately after meal, okay, va? Immediately after meal also okay. It worked for me. And there is no research that is saying that, okay, drinking water before or drinking after a meal will dilute your digestive juices. அப்படி சொல்றாங்களே. That there is no research to it. And does it make a difference hot water குடிக்கிறதுக்கும் normal water? So Ayurvedaல நீங்க பாத்தீங்க அப்படின்னா hot water will stimulate your metabolic rate. அதுக்கு வந்து there are no studies to prove it. Okay. But I respect Ayurveda. Okay. I believe that there should be an integrated approach, and it's just a matter of time that all their findings are proven by research studies and everybody can follow. What I would say is convenience is prioritized over whatever kind of method that you follow. Perfect. So basically in this restaurant thing, I'd like to conclude with your points, saying protein and fiber தான் வந்து mandatory-ஆ இருக்கணும் ஆர்டர் பண்ற விஷயத்துல. And it's okay to have carbohydrates. ஆனா அது portion control-ஓட வச்சு plan it and have it with a mix of people so you don't end up eating too much. Correct. Super, doctor. இப்போ we were addressing about another thing, in the fiber when it is too much where நமக்கு flatulence, bloating problems வரும்போது you stop it. So what are your thoughts? Correct. So நம்மளோட குடல்ல பாத்தீங்கன்னா 100 trillion bacteria. Okay, கிருமி அப்படிமோ அது நல்ல கிருமி இருக்கு, கெட்ட கிருமி இருக்கு. ஸோ இந்த கிருமிகள்லாம் வந்து நீங்க என்ன பேசிக்கலி தீனி போடுறேன்னு சொல்லலாம். நீங்க என்ன சாப்பாடு போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இட் வில் ஆக்ட் ஃபார் யூ. சரி. ஓகே, இப்போ நீங்கள் பீட்சா சாப்பிட்டீங்கன்னா இட் வில் மேக் யூ ஆர்டர் மோர் பீட்சா. ஓகே, நீங்கள் வந்து கியூக்கம்பர் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் மேக் யூ கிரேவ் ஃபார் கியூக்கம்பர். ஒரு அலி அது நடந்ததே இல்லையே எனக்கு. தட்ஸ் a beauty of it. That's a beauty because it is malleable. It can be changed. நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, இப்போ நம்ம ரெண்டு பேருமே எடுத்துக்குவோம். இப்போ ஐ எம் நாட் ஆஸ் டிசிப்ளின் as you. I can clearly say. Come on, no, I'm sure you are. Okay, maybe a little bit, not as much. Okay, இது எனக்கே ஐ எம் a living example where நான் குண்டா இருந்தப்ப நான் அதே பிரியாணி கடை எடுத்துக்கோங்களேன் போனால் என்னால் அந்த விஜயவாடா பிரியாணியை தவிர வேறு எதுவுமே ஆர்டர் பண்ண கண்ணிலே எனக்கு தெரியாது. ஐ கோ தேர், ஐ ரியலி வாண்ட் இட். Now I am consciously looking for other areas where it is good. So எனக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்கா grilled cauliflower பண்ணுவாங்க. Okay. I absolutely love it now. Yeah. Because I kept ordering, because I kept on saying, okay, எனக்கு இது வந்து I'm doing half, I need fiber எப்படா தேட தான் கிடைக்கும். ஸோ வந்து அவங்களால நான் பண்ண சொன்னேன், ஸோ நான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கிரில் இப்போது exact same way I'm craving for this Vijayawada chicken biryani, I'm also craving for the grilled cauliflower. Even if they don't have Vijayawada biryani, I would be happy with the cauliflower. You'll settle with this. That is the change. I relate with you in the விஷயத்துல, because I used to wonder எப்படி நமக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் போனோடனே எனக்கு நல்ல சாலட் அங்கே கொடுங்க, இல்லை கிரில்டு டோஃபு பன்னீர் ஆப்ஷனோ இல்லை வந்து ஸ்மூதியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி, ஐ திங்க் த பேலட் அட்ஜஸ்ட் டு வாட் எவர் வி கீப் ஈட்டிங். Not your palate, your gut. My gut. That's the key. I'll tell you, it's a beautiful research that we did. Okay. Where குட்டி எலிகள்லாம் வந்து நம்ம பேசணும் அந்த மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணோம். ஓகே, அவங்களோட கட் பேக்டீரியாலாம் எடுத்துட்டோம். ஓகே, கட் பேக்டீரியா எடுத்துட்டு ஓகே இதெல்லாம் வந்து பேட் கட் பாக்டீரியா மைஸ். ஓகே, அவங்களுக்கு டேஸ்ட் பட்ஸை கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ தே வில் நாட் பி ஏபிள் டு டேஸ்ட் எனிதிங் அட் ஆல். ஓகே, ஸோ யூ கிவ் பிரியாணி டு தெம் ஆர் ப்ராக்கலி டு தெம், தே டோன்ட் நோ. கரெக்டாக இவங்க கிட்ட நாங்கள் வந்து பிரியாணி கொடுத்தோம். ஓகே, they will not be able to differentiate, correct? But still they were craving for biryani. Because it's the same food they're eating? Same food they're eating. Okay, same thing if you give broccoli and if you have a broccoli after 3 months, the same mice will come and eat broccoli even before you go in. How powerful. How powerful it is. Yeah, it is because there are so many neurons that is being connected from here to there. Okay. So, எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நீங்கள் என்ன உள்ளே போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும். சரி.
இப்போ ஃபைபரே இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு ஆள் 25 grams ஆஃப் ஃபைபர் எடுக்கிறப்ப யூ டோன்ட் ஹாவ் த கட் பாக்டீரியா டு டைஜஸ்ட் தட் ஃபைபர். ஓகே ஸோ அப்போ வந்து திடீர்னு ஜிம் போய் ஒரு 100 கிலோ தூக்குற மாதிரி வரும். ரைட். இப்போ அப்போ எல்லாம் என்ன மாதிரி ஆயிடுவாங்க, வேற யாராவது 100 கிலோ தூக்குவாங்க, நான் சும்மா பிக்சர் பண்ணி எடுப்பேன். ஓகே ஓகே. ஸோ யூ ஹாவ் டு ஸ்லோலி இன்க்ரீஸ். Okay, but it's not a problem, இல்லையா? You just need to slowly keep increasing it. If you're having flatulence, bloating, இது மாதிரி இருந்துச்சு, it's a good thing, which means that your body is trying to adjust super to yourself. That's a great takeaway. So basically you just decrease the amount, get acclimatized, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க கொஞ்சம் அடாப்ட் ஆயிருங்க. I guarantee you கண்டிப்பா உங்களால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். Dr. Fatty liver, very very important thing going on. இந்த கான்வர்சேஷன்லேயே ஆரம்பத்தில் நீங்கள் பேசும்போது ஒபீஸ் பீப்புளாக இருக்கிறவங்களோட ஃபேட்டி லிவர் இஷ்யூ பற்றி சொன்னீங்க. there's another flip side to it which I am seeing these days. பார்க்கறதுக்கு உடம்பு ஒல்லியாக தான் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது. அதனால வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் லீடிங் டு டயபிட்டிஸ் இதெல்லாம் பார்க்குறோம். இட்ஸ் சார்ட் ஆஃப் லிட்டில் கன்ஃபியூசிங். இது ஏன் இப்படி நடக்குது? வேர் தேர் லுக்கிங் ஓகே பட் ஆனால் ஃபேட்டி லிவர். கரெக்ட். ஸோ ஃபேட்டி லிவர் திருப்பி வருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லுக்கிங் ஓகே வை தே ஹேவ் ஃபேட்டி லிவர் மட்டும் பேசுவோம். தட்ஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாப்புலேஷன், எஸ்பெஷலி அமங் இண்டியன்ஸ். தெர் இஸ் அ ஸ்டடி தட் வி ஆர் டூயிங் இன் ஸ்டான்ஃபோர்ட், கலிஃபோர்னியாவில். இட்ஸ் கால் மசாலா ஸ்டடி. பேரே மசாலா. ஓகே. அதில் ஜாயின் பண்ணால் சிக்கன் பிரியாணி தரமாட்டாங்க. அது பேர் மசாலா. அது இஃப் யூ எக்ஸ்பேண்ட் திஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் வரும். அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, every Indian, not every, in that study, many people who look lean, they're actually sick. Oh. Because of the term called skinny fat. Right. Skinny fat, they look skinny. Okay. But what happens is that their body fat percentage ஒன்று இருக்கு. ஆமாம். அதாவது அவங்க ஒல்லியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ளேயே எக்ஸஸ் ஃபேட் வந்து டெபாசிட் ஆனது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இது எது வழியாக வருது இந்த எக்ஸஸ் ஃபேட்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் குவாலிட்டி தான். கமிங் பேக் டு இட். ஓகே, நீங்கள் எப்படி தான் சுற்றி வலிச்சு பண்ணாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் அப்யூஸ் தட் வி ஹவ் டன் டு அவர் பாடி பிஃபோர். பேட் லைஃப் ஸ்டைல், பேட் ஈட்டிங், பேட் ஸ்லீப் அண்ட் லேக் ஆஃப் வாட்டர் இன்டேக். ஜெனடிக்ஸ் கொஞ்சம் சொல்லலாமா? கொஞ்சம் தான் சொல்ல முடியும், ரொம்ப சொல்ல முடியாது. நிறைய பேர் யூஎஸ்ல வந்து எல்லா பேஷண்ட் சொல்லுவாங்க, யூனோ obesity runs in my family அப்படிம்பாங்க. So I say that, you know, obesity runs in your family. The problem is nobody runs in your family. Oh, great one. Okay, but இந்த மாதிரி ஜெனடிக்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் தான் அப்படின்றதுனால யூ ஆர் சேயிங், இப்போ என் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கேன்னா எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு தவிர்த்துலாம். ரொம்ப கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஒரே ஒரு டைப் 1 டயபெட்டிஸில் 2 இருக்குது, டைப் 1, டைப் 2. டைப் 1ங்கிறது வந்து இன்சுலினே இல்லாமல் போகிறது தான் டைப் 1. அது ஜெனட்டிக். கரெக்ட். அது வந்து அப்பா கிட்ட இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இருந்தால் இன்சுலின் மூலமாக தான் ட்ரீட் பண்ண முடியும். டைப் 2 இருக்கு பாருங்க, இன்சுலின் இருக்கு ஆனால் இல்லை. அதுதான் தவிர்க்கக்கூடிய விஷயம். அது ரொம்ப தவிர்க்கக்கூடிய. அது ஏன் வந்து இட் இஸ் ரன்னிங் இன் ஃபேமிலிஸ் அப்படின்னா, அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சு அவங்க பேரண்ட்ஸும் பண்ணல. ஓகே, அதை பார்த்து இவங்களும் பண்ணல. இப்போ நீங்களும் பண்ணல அப்படின்னா உங்களோட பசங்களுக்கும் இந்த இது வந்துடும். ரைட். ஸோ இந்த மாதிரி பாட்காஸ்ட், இந்த மாதிரி ஹெல்த் செஷன்ஸ் வச்சு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இப்போ மாறுறீங்கன்னா உங்களுக்காக பண்ண வேணாம், உங்கள் குழந்தைங்களுக்காண்டி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பியூட்டிஃபுல். இப்போ ஃபேட்டி லிவர் பற்றி நீங்கள் பேசும்பொழுது ஸ்கின்னி ஃபேட்னால வர ஃபேட்டி லிவர் சொன்னீங்க. ஆமாம். சம்வேர் இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணுற டைமே வந்து அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது, பிளட் ஒர்க் பண்ணும்போது தான். ஆமாம். அதுவுமே இட்ஸ் கெட்டிங் அ லிட்டில் டைசி தீஸ் டேஸ். பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 23-24 வயசில் பேட் லைஃப் ஸ்டைல், புவர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், ஃபுட்னால ஒருத்தங்களுக்கு கொலஸ்ட்ரால் வருதுன்னா, அவங்களோட பிளட் ஒர்க் வருதுன்னா, உங்களை மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போகும்பொழுது ஸ்டாட்டின் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. 20-25 வயசுலேருந்து ஸ்டாட்டின்ஸை எடுக்கிறது நாளைக்கு ஏதாவது பெரிய சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்துருமோங்கிற பயத்திலேயே நிறைய பேர் அதை எடுக்காமையும் போகிறாங்க. இப்போ பிளட் ஒர்க் பண்ணுறதா, எவ்வளோ சீரியஸாக அதோட வேல்யூஸை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் உள்ள மெடிக்கேஷனை நம்ம பண்ணணுமா வேணாமா, இந்த கன்ஃபியூஷனுக்கு என்ன பண்ணலாம்? It's a problem. It is a problem. It's a problem. So I'll try to explain one by one. First வந்து ஃபேட்டி லிவர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியணும். முன்னாடி ஃபேட்டி லிவர்னா வந்து உங்களில் ஃபேட்டி லிவர் இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் பாடியில் உங்களோட ஃபேட் வந்து எக்ஸஸாக இருக்குது. அதான் வந்து கான்செப்ட். அது எங்கே போய் டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஃப்ளாட் லிவரில் போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இப்போதைக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், பேங்க்ரியாஸில் போய் டெபாசிட் ஆகும், அப்புறம் இன்டெஸ்டினில் போய் டெபாசிட் ஆகும், அதுக்கப்புறம் இடமே இல்லாமல் தான் தொப்பைக்கு வரும். உங்களுக்கு தொப்பை இருந்தாலே நீங்கள் வந்து ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு அல்ட்ராசவுண்டில் பண்ணவே அவசியமே இல்லை.
அந்த பணத்தை எடுத்து எங்களோட ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் சேரிட்டிக்கு கொடுங்க. தொப்பை இருக்கிற எல்லாருக்குமே இதான் சொல்றீங்க? தொப்பை இருக்கிறதுக்கு நான் கிளியர் கட்டா, நீங்க கீழே குனிஞ்சு பார்த்து உங்களோட பாதம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வெல்கம் டு மை கிளினிக். அந்த லெவல் தொப்பை இருக்கா? இல்ல, ஃபேட்டி லிவர் இருக்கு. ஃபேட்டி லிவர் இருக்கு. ஐ மீன் ஃபேட்டி லிவர் சொல்றேன் நான். ரைட். ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க கீழே குனிஞ்சு உங்க பாதத்தை உங்களால பார்க்க முடியல அப்படின்னா எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் ஃபேட்டி லிவர். This is called as the visceral fat or subcutaneous fat. Correct. So நம்ம வெளியே பார்க்கறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேட். வெளியவே அவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா சரி. பட் இப்போ ஸ்கின்னி ஃபேட் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு தொப்பை இருக்காது பெருசா, பட் அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். This is what I'm asking you. யங் ஏஜ்ல அது வரும்பொழுது how should we cope up with it? அதான் அந்த ஸ்கின்னி ஃபேட்டுமே இதே இஷ்யூ தான். ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கிறதே வந்து even though they look skinny, they might have some kind of fat deposited around your belly. They might not look huge. தொப்பை மாதிரி இருக்காது, ஆனா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். And that's why we say you measure the waist circumference அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியா நீங்க மீட் பண்ணீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே ஃபேட்டி லிவர் 23 இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதுவும் மாறல அப்படின்னா அந்த ஃபேட் டெபாசிட் ஆகி ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ 10%லேருந்து 25%, 50%, 75%. Our liver is so good that you just need 5 to 10% of liver to actually work. It's so nice. It's very loyal to you. நம்ம ஒரு கட்டப்பா மாதிரி நம்ம என்ன பண்ணோம் தாங்கிக்கும். எல்லாம் ஸ்ட்ரைட்டா வந்து அட்டாக் பண்ண போல இருக்கு கடைசில. நீங்க கடைசில அந்த 10% விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து குத்திரும். அதுதான் key. So when the 10% is also gone, that is what we call it as cirrhosis of the liver. Your liver is done. There is no medication that we can give to get your liver back. The only treatment is liver transplantation. உங்க லிவரை வெளியே எடுத்து இறந்தவங்களோடையோ இல்லை லிவிங் டோனரோ எடுத்து லிவர் உள்ள வைக்கணும். That is what we see on a daily basis. முன்னாடி எல்லாம் இந்த லிவர் டேமேஜ் சொல்றேன்ல 1%லேருந்து 100% டேமேஜ் ஆனதுக்கான காரணம் ஆல்கஹால். நிறைய பேர் வந்து நம்மளோட படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்ம கமல் சாரே வந்து லவ் ஃபெயிலியர்னால வந்து தண்ணி அடிச்சு ரத்த வாந்தி கணத்து மேல டான்ஸ் ஆடுவாரு. ரத்த வாந்தி எடுப்பாங்க. ஓகே, ரத்த வாந்தி எல்லாம் நான் people are thinking that it is love failure. That is not love failure, that is liver failure. But that was only alcohol back in the day. Before. Okay, but now what is happening is alcohol also causes the exact same mechanism. Alcohol causes fat in the liver. அந்த ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆல்கஹால் எடுக்க 100% வந்து கம்ப்ளீட். இப்போ அந்த ஆல்கஹால் வந்து நம்ம ஃபுட்டு மூலமாக கொடுக்குறோம். ஜங்க் ப்ராசஸ் ஃபுட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதே மாதிரியான மெக்கானிசம் வருது. திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஓகே, இது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், பட் த ஜேர்னி இஸ் த சேம். இந்த ஜேர்னி ஃப்ரம் திஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டு வேர் 10% லிவர் தான் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குது. How long does it take? Usually depends on multiple factors. Okay, so let's say that the more the damage, then the progress is faster. Correct? So usually 15 to 20 years we might see a change. இன்னொரு இது என்னன்னா, all fatty liver this progress doesn't happen for everybody. அதுவும் இருக்கு. ஸோ இப்போ எல்லா ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸுமே வந்து சிரோசிஸ்ல போய் லிவர் அதுவும் கிடையாது. கரெக்ட். அந்த ஸ்டேஜுக்கு போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், தென் தட் இஸ் யுவர் வேக்கப் கால். சரி, ஓகே. ஸோ யூ ஆர் டூயிங் சம்திங் ராங் டு யுவர் பாடி. ஸோ ஃபஸ்ட்டு திங் யூ நீட் டு அனலைஸ் இஸ் வாட் ஆர் மை ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் வாட் ஆர் மை ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். ஓகே, ஸோ இதை பண்ணி ஏதோ ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா வேர் யூ டோன்ட் ஃபீல் யுவர் வேல்யூஸ் இன் த பிளட் ஒர்க் ஆர் ஸோ ஹை, அதை பர்சியூ பண்ணுறது இஸ் அ பெட்டர் கால் than starting medication immediately at a young age? It could be. Okay. When should medication be the medication is the way to go where you are not able to decrease all this with your lifestyle changes. Okay, நம்ம லேசியா இருக்கும்போது பேசிக்கலி இந்த மெடிசன் சாப்பிடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட். உங்களுக்கு மெடிசன் சாப்பிட வேணாம் லேசியா இல்லாத இருங்க அப்படின்னு சொல்றீங்க. ரைட்? அதத்தான் வந்து கொஞ்சம் பொலைட்டா சொல்லுங்க. Being a doctor yourself. But I got you. Now I want to address certain controversial foods to you. இதுல உங்களோட தாட் ஒப்பீனியன் எனக்கு வேணும். நான் சுகர் சாப்பிட மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா ஹனி, மேப்பிள் சிரப், வெல்லம் இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை. ரைட் ஆர் ராங், குட் ஆர் பேட்?
Okay, so you to understand this question, you need to understand how the insulin hormone works. Okay, so insulinங்கிறது வந்து ஒரு pancreasல இருந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ண ஹார்மோன். உங்க சுகரை வந்து அதான் டைஜஸ்ட் பண்ணுது. கரெக்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், நம்ம ஏற்கனவே நைட்லாம் சாப்பிட்றதுனால இன்சுலின் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, எப்படி அதுக்கு ரெஸ்ட் கொடுப்போம்? நைட்டு சாப்பிடாம இருந்தால் ரெஸ்ட் இருக்கும். ரெண்டாவது, அதுக்கு லோடு கொடுக்காம இருந்தால் கூட ரெஸ்ட் இருக்கும். ஓகே, எனி சுகர் will give load to insulin. Any form of sugar. Any form of sugar. அது white-ஆ இல்லாம வேற brown-ஆ இருக்கு இல்ல என்ன? You need something to digest, correct? Okay. Honey is also sugar. Honey is also sugar. Jaggery is also sugar. Okay. Honey is also sugar. Brown sugar எல்லாமே வந்து sugar தான். So you need insulin to digest. Okay. So இப்போ அந்த glycemic load அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா இப்போ இந்த இன்சுலின் தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இன்சுலினை எவ்வளவு குடிச்சா தட்டி எழுப்பும்? ஓகே, கொஞ்சம் குடிச்சாலே தட்டி எழுந்துரும். ஆனால் எவ்வளோ தூரம் எந்திரிக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒயிட் சுகர் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் எந்திரிக்கும். ஓகே, லெட்ஸ் சே ஒரு நம்பர். ஓகே, இங்கேருந்து ஒரு 20 வச்சுக்கலாமா? 20 வச்சுக்கோங்க, சரிங்களா? ப்ரௌன் சுகர் எடுத்தால் 15. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இன்சுலினுக்கு வந்து அப்பாடா கடைசியில் நம்ம பையன் வந்து நம்மளை வந்து ஏதோ பார்த்துக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் சுகர் எடுக்கிறான்னா சூப்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்கூப்புக்கு 15, இன்னொரு ஸ்கூப்புக்கு 30 போயிடுது. ரைட். அது சாப்பிடலான்றதுனால எக்கச்சக்கமா சாப்பிட்டு ஓவரா பண்றோம். எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அப்போ என்ன ஆகும்? இன்சுலின் வந்து இவனை போய் நல்லவே நினைச்சிட்டேனடா. நல்ல சைக்காலஜி அது. இப்போ இதையும் விட்டுலாம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அதுல வந்து மங்க் ஃப்ரூட் ஸ்டிவியாவை வந்து நேச்சுரல்னு சொல்றாங்க. வேற வந்து இந்த ஆஸ்பெட்டாம், ஜைலிட்டால் இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் வந்து கெமிக்கலி உள்ளது. இதை வந்து சப்ஸ்டியூட்ஸா எடுத்துக்கிறது ஓகேவா இன் அ பாயிண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் அண்ட் கட்? ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து ரெண்டு இல்லை, ஒன்று எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் தான். ஈவன் மாங்க் ஃப்ரூட் இஸ் an artificial sweetness. But comes from plant based. It's plant based. மற்றது it's a synthetic based. So non plant based, plant based. நம்ம கட்டுக்கு ரெண்டும் ஒன்று தான். அப்படியா? நம்ம ரெண்டு கட்டுக்கு ஒன்று. ஸோ பிளான்ட் பேஸ்ட் ஸ்வீட்னஸ் இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருந்தாலும் சரி, த கட் பாக்டீரியா த குவாலிட்டி கோஸ் டவுன். அது வந்து மைஸ் ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன கான்செப்ட்னா, தீஸ் ஸ்வீட்னஸ் ஆர் சோ ஸ்வீட், 1000 times more sweeter. They make it 1000 times more sweeter so that even a small drop will not make you crave for other sugar because it is very sweet. Correct? So adunala da you are not adding more sugar, and it's also 0 calories. 0 calorie. Correct. Yeah, I know Coke Zero idellame vandu 0 calorie. So they are meeting the criteria of not adding extra sugar. So adu onnu da avanga pandranga. Okay. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, you will lose weight for sure. சரி. ஏன் lose weight பண்றீங்க? கேலரிஸ் வந்து கம்மி ஆகிறதுனால you will lose weight. But what will happen if you take this on a due course of time is that உங்க gut bacteria அப்படியே வந்து மாறிடும். So you will crave more for all this artificial sweetness. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, then the quality of உங்களோட குடலில் இருக்கிற கிருமிகளோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கிருமி தான் இட் இஸ் ரிலேட்டட் டு யோர் மூட். ஓகே, இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பயங்கர எக்ஸைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சர்ப்ரைஸ், ஷாக், இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நீங்கள் உங்கள் ஃபிலிம்லாம் நடிக்கிறீங்களா, அந்த எமோஷன் உங்கள் ஃபிலிம் ஆக்டர்ஸுக்கெல்லாம் கட் பேக்டர் நல்லா இருந்தால் சிவாஜி மாதிரி ஈஸியாக நடிக்கலாம். கொஞ்சம் நடிப்பு வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால ஜென்ரல் நான் என் பேஷண்ட் என்ன சொல்கிறேன், இட்ஸ் ப்ரிஃபர் டு அவாய்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். கரெக்ட், தட்ஸ் த ரைட். That's the polite and the ethical way to go about. But practically speaking, it's not possible. Correct. So அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க குண்டா இருக்கீங்க, உங்களோட weight loss journey-ல நீங்க artificial sweetness include பண்ணிக்கணும்னா, it is okay to include in the first 1 or 2 months. Which one would you say is okay? If you can, you do plant based. Okay, இந்த monk fruit, stevia. ஆனா stevia என்ன பிரச்சனை, ஒரு after taste வரும். ஆமா, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கு பேசாம நம்ம ரெகுலர் சுகரே சாப்பிடலாம் பாங்க. நானும் அப்படிதான், எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால ஐ டாக் அபவுட் white sugar. But I was very mindful and conscious about how much sugar I'm adding. It's not that I stay away from sugar at all. So இந்த மாதிரி நீங்க பண்ணணும்னா you can use artificial sweetness in that phase alone. Okay, the other one is dairy. இப்போ வந்து ஆக்சுவலாக தயிர் வந்து பாக்டீரியா ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஹாஃப் கர்ட் அப்படின்னு சொல்கிற அதே டிரெக்ஷனில் டேரி வந்து சீம்ஸ் டு பி அ ப்ராப்ளம். லாக்டோஸ் இன்டாலரன்சி இருக்குது, அதனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறது இஸ் ஆல்சோ அ ரீசெண்ட் ஃபைண்டிங் அண்ட் அப்சர்வேஷன். வாட் இஸ் யோர் தாட்? ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து இட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன். தட் இஸ் வாட் தி ரைட் திங் இஸ் டு. பிகாஸ் நீங்கள் பிறக்கிற குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்குறப்ப
அது தாய்ப்பாலை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் கால் வந்து லாக்டேஸ். லாக்டேஸ் அது வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னு இருக்கும், ஒரு எக்கச்சக்கமாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்ட். ஓகே, அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன் த்ரூ அவுட் த லைஃப், ரைட்? ஸோ அதே மாதிரி லாக்டேஸ் என்சைமும் உங்களுக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படாது. இட் வில் ஜஸ்ட் டை டவுன் ஸ்லோலி. What we are seeing is ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் usually the number comes down. Okay. But we have evolved over the last few years, thousands of years, where we are able to digest milk and everything even at 50-60 years of age. Right. Okay. அப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வாஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் now. Okay. ஸோ நம்ம தாத்தா பாட்டிலாம் குடிச்சாங்க, எம்மால குடிக்க முடியல அப்படின்னா தாத்தா பாட்டிலாம் வந்து விவசாயம் பண்ணாங்க. நம்ம மால் கிடையாது, எலிவேட்டர் கிடையாது, கார் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ வந்து வீட்டை விட்டு மாலுக்கு போனாலே நடக்கிறதே கொஞ்சம் கம்மி தான். ஆடிங் டு தட், தாத்தா பாட்டி குடிச்ச பாலில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி மில்கை வந்து அவங்க நமக்கு சப்ளை பண்ணல. அது வந்து பசும்பால் அப்படியே வந்து தோட்டத்துல இருந்து கிடைச்ச பால் இல்லையா? கரெக்ட். The lifestyle has changed. Yeah. ஸோ இந்த ஆர்குமெண்ட் இருக்கிறப்ப உங்களுக்கு தேவையானதை மட்டும் அந்த ஆர்குமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்க. பட் டாக், நீங்கள் வந்து மில்க் பற்றி சொல்கிறீங்க, ப்ரோபயோட்டிக்ஸ் கர்டில் இருக்குது, ப்ரோபயோட்டிக் கர்டுன்னே விற்கிறாங்களே மார்க்கெட்டில். ஸோ நான் சொன்னது மில்க் வந்து லாக்டேஸ் வில் கோ டவுன். ஓகே, நாட் ஃபார் ஆல் பீப்புள். ஃபியூ பீப்புள் வில் கோ டவுன். ஓகே, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து யூ பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் மில்க். சரி, கரெக்ட். இப்போ யூர் ஏபிள் டு டாலரேட் மில்க்னு வச்சுக்கோங்க, தென் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். மில்க் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கர்ட் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் our Indian thing that for probiotic. You will not believe, I have sent YouTube link from நம்மளோட குக்கிங் சேனல், தமிழ் குக்கிங் சேனல்ல இருந்து நம்ம அமெரிக்கன் பேஷன் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் இதெல்லாம் சாப்பிடணும்டா அப்படின்ட்டு. அந்த லெவலுக்கு உள்ள சிக்னிஃபிகன்ஸ் கர்ட்ல இருக்கு. If you don't have a problem for it. Correct. If you are able to tolerate it. Cheese included, paneer included, everything. Cheese and paneer எல்லாமே வந்து depending upon how you are able to digest. Correct. Okay. Again, it's a good source of fats, but high calorie fats. So limitation is absolutely important. Right. Cheese line seri, paneer line seri, but if you can handle it, absolutely. Okay. The other part of this is consuming protein powders, protein shakes, protein bars. இது வந்து ஒரு gut point of viewல சொல்லுங்க. Is it good, bad? Is it okay? Okay. So now our gut, நம்மளோட gutல உள்ள கிருமிகளுக்குலாம் வந்து artificial எதுவுமே பிடிக்காது. Okay. Because they want natural. They want you to eat what they want. Right. Good gut bacteria. Okay. So protein powder வந்து there are two requirements, right? Number one, we talked about daily protein requirement briefly. ரெண்டாவது வந்து அந்த புரோட்டீனை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறோம். So there are two things to it. Okay. First, daily protein requirement, regardless whether you're a man or a woman or you're working out, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஆளுக்கு 0.8 to 1 gram per kilo கண்டிப்பா தேவை. Okay. இப்போ let's say வந்து இப்போ நான் 70 கிலோ இருக்கேன் அப்படின்னா 70 gram of protein every day just for walking, talking, your regular function வேணும் கண்டிப்பா தேவை. அதை நம்ம எப்படி அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அதை நம்ம எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் கிரைட்டீரியாவுக்கு வரப்போ யூ ப்ரிஃபர் ஹோல் பேஸ் ஃபுட்ஸ். ஓகே, நீங்கள் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா பன்னீர், டோஃபு, சோய்பீன், lentils, dal, இதெல்லாம் சேர்த்து you need to have an understanding how much protein it is and make 70 grams. If you are non-veg, it's very easy to get that. So let's say the second criteria உங்களால் 70 grams வர முடியல. Because you are a vegetarian. Or you are not having the resources, you don't know what it is. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த protein isolate has a value, has a role. Okay. அப்போ போய் வந்து நான் ஆர்டிஃபிஷியல் சாப்பிட மாட்டேன், என்னால் இதெல்லாம் வந்து நேச்சுரல் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஓகே, ஸோ ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் வேணும், அதுக்கப்புறம் கட்டுக்கான ஃபுட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். கரெக்ட். Your gut bacteria needs protein first. ஓகே. ஸோ ஒவ்வொரு கிருமியும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான் ஆகும். ஓகே, ரெப்ளிகேட் பண்ணுறது. நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு 9 மாதம் ஆகும். Okay. Okay, 30 to 40 minutes there is one bacteria that is being multiplied, right? Because of the mitosis and everything, correct? So அது பண்றதுக்கு it needs energy. அதுக்கு புரோட்டீன் வேணும். ஓகே, கேளுங்கப்பா, டாக்டரே வந்து சொல்றாரு, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நான் புரோட்டீன் சாப்பிடுங்கன்னு சொன்னா மேலே பாயாதீங்க. முக்கியமான விஷயம், நம்ம சவுத் இண்டியன்ஸாக இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட வீட்டில் போய் டின்னருக்கு உட்காந்திங்கன்னா பாதி வீட்டில் ஃபேமிலிக்கு கன்வீனியன்ஸ்க்காக நாங்கள் வந்து சப்பாத்தி சைட் டிஷ் தான் ஈவினிங் சாப்பிட்றோன்னு ஒரு ஸ்டேப்பிளாக அதை வச்சுருக்காங்க. வெதர் யூர் நார்த் இண்டியன் ஆர் சவுத் இண்டியன், தட்ஸ் வே இட்ஸ் ஒர்க்கிங். இப்போது தேர் வாஸ் அ டைம் when I also used to believe, ரொம்ப நாலேஜ் இல்லாத சமயத்தில் ரைஸ்க்கு பதிலாக நான் சப்பாத்தி சாப்பிடும்போது எனக்கு வெயிட் லாஸ் நடக்கும், இட் இஸ் மோர் லெஸர் கேலரிஸ், அதனால இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ வித் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்ஃபேக்ட் என்னோட அப்பா வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அவர் டாக்டரே வந்து நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்களேன் ரைஸ்க்கு பதிலான்னு சொல்லுவார். வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ்? வாட் இன் ட்ரூத்
இதில் gluten இருக்கு, there are issues in this, or let's say even bread, white bread பதிலாக நான் whole wheat bread தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்களே, இதோட கொஞ்சம் can you throw some light on this? Right. So same thing with white rice and brown rice as well, correct? Yes. So everything that is white is bad அப்படிங்கிற வந்து ஒரு இது வந்துருச்சு. அது அமெரிக்கால ஒரு கடை, இங்கே ஒரு கடை. Yeah. So again going back to the glycemic load. Index, okay. Okay. Index ங்கிறது வந்து how much the, for example, watermelon has a very high glycemic index. Okay. But does watermelon is bad for you? No. No. Because the glycemic load is low. Okay. Okay. So glycemic load தான் நம்ம சொன்ன அதே example where how much is insulin is going to wake up. Okay. Okay. So insulin is sleeping. அதுலேருந்து ஆரம்பிப்போம். insulin sleeping. நீங்கள் நைட்டு வந்து டின்னர் டைம் 9 மணி உங்களுக்கு ரைஸ் சாப்பிடுமா சப்பாத்தி சாப்பிடுமா உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் your insulin is going to wake up. Okay. And your insulin doesn't want to wake up. அது என்னை தயவு செஞ்சு விட்டுறா, நீ ரொம்ப டேமேஜ் பண்ணிட்ட, எனக்கு கொஞ்சம் விட்டுரு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா the same thing, let's say we'll take a number of like 25. So it will go up to 25. சப்பாத்தி சாப்பிட்டா it will go to 20. Okay. Again the amount is the key. If you eat like 4 chapatis, it might go up to 40. And if you just eat a small amount of rice, you might be better off with 25. Right. So it is depending upon what makes you happy. What about this gluten part, doctor? So gluten part is a very detailed explanation. அதில் வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று ட்ரூலி gluten allergy. அவங்க பேர் வந்து celiac disease. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து ஓகே, நீங்கள் வீட் சாப்பிட்றீங்க, சப்பாத்தி சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு டயரியா வருது, உங்களுக்கு bloating வருது, நிறைய கேஸ் வருது, you are not able to gain weight. None of the celiac disease patient will be obese. Okay. Okay. அதை நிறுத்தினா போதும். ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து celiac disease கிடையாது. gluten intolerance தான். That's a separate category called gluten intolerance. So ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க patients. பட் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு gluten intolerance வர ஆரம்பிச்சிருக்கு தானே? Correct. That is reason being is that is not true gluten intolerance. That is a part of irritable bowel syndrome, what we call as IBS. ஓகே. எல்லாமே ஒரே குவாண்டிட்டியில் ரைஸ் இருக்கு, வீட் இருக்கு, மில்லட்ஸ் இருக்கு, கினுவா இருக்கு அப்படின்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸை விட்டுறலாம். இதில் எது வந்து மோஸ்ட் ஹெல்தி? மோஸ்ட் ஹெல்த்தின்னு விட practically, scientifically speaking, because the fiber has been stripped out of the white rice, all this millet, quinoa and brown rice has definitely a little bit more fiber than the white rice. Okay. So then your gut absolutely loves fiber. Yeah. So the answer is any millet of the 3 or quinoa. Any of the 3. அதே மாதிரி bread varieties-ல between white, brown, millet, sourdough, which is the preferred option? When you compare these 3, white bread தவிர மற்ற எல்லா breadமே slightly better. Okay. And this is where your convenience comes as well. ஸோ இப்போ தயிர் சாதம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, தயிர் சாதத்தில் வந்து நான் கீனுவா தயிர் சாதம் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். ஆமாம், எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கல. பட் டசன்ட் மீன் தட் அதர் பீப்புள் வில் நாட் நோ. இப்போ நீங்கள் இப்போ கீன்வா நமக்கு சொல்லியாச்சு, உங்களுக்கு கீன்வா பிடிக்குது அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ. சரி. ஆனால் நான் வெயிட் லாஸ் ஆகணும், நான் கீன்வா சாப்பிட்டா தான் வெயிட் லாஸ் ஆக முடியும் அப்படின்னு டெய்லி உங்களை வந்து வற்புறுத்தி பண்ணுறது வந்து கஷ்டம். வருத்திக்க தேவையில்ல, வருத்திக்க தேவையில்லை. அதுக்கு பெட்டர் யூ டே ஒயிட் ரைஸ், லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் ரைஸ், சாதத்தை வச்சுக்கிட்டு, தயிர் சாதத்தை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தேவையான, எனக்குலாம் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், ஊறுகாயை வச்சுக்கிட்டு நல்லா நிம்மதியாக சாப்பிடலாம். end of the day calories எவ்வளவு டோட்டல் கேலரிஸ்? end of the day amount தான் மேட்டர். ஓகே. லைஃப்லயே அப்படிதானே? லைஃப்ல அப்போ ஓகே. அதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுங்கிறது வந்து இட்ஸ் a very useful thing to apply to your daily diet. Yeah. When we talk about daily lifestyle, because you're here, it's very important. It's an embarrassment for a lot of people. அவங்களோட டெய்லி பாசிங் ஆஃப் ஸ்டூல்ஸோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாமையே whether they're in a good place when it comes to their gut or not, அதை புரிஞ்சிக்காம இருக்காங்க. Bistal stool chart is something like that, where pellets இருந்ததுன்னா this is the understanding, loose இருந்ததுன்னா this is the understanding, if you are healthy this is it அப்படின்னு ஒரு explanation இருக்கு. But can you tell us, for our audience, உங்களோட ஸ்டூல் கலர் வச்சு, யூரின் கலர் வச்சு, how do you understand where your gut is and how to fix it? Okay, so Bristol stool scale was a scale that was developed. உங்களோட ஸ்டூலை வச்சு உங்களோட ஒரு அசஸ்மெண்ட், ஒரு கட் பாக்டீரியா எப்படி இருக்குது அப்படின்னு அசஸ்மெண்ட். So it goes from 1 to 7. Okay. Or if you're around like 3 or 4, which is normal, we always say there are 3 S. Okay. It may be gross, but it's okay to say because I'm a gastroenterologist. Yeah. உங்களுக்கு எப்படி தெரியல? No,
it's a very important subject, I feel, because இத பேசக்கூடாதுன்னு people are shoving it in, which is not right. Correct. So we say 3S. The stool has to be soft, smooth and silky. Okay. அப்படி இருந்துச்சு அப்படின்னா your gut bacteria is amazing. Okay, you are doing something right. அது உங்களோட தான் இருக்கணும், மற்றவங்களோட கூடாது. Okay. So the first 3, 1 2 3 பார்த்தீங்கன்னா it will be like hard pellets, small changes, stones மாதிரி இருந்தா அது வந்து your gut bacteria is moving towards a constipation side. தண்ணி ரொம்ப குடிக்கல தண்ணியில ஃபைபர் இல்லைன்னு அர்த்தம். ஃபைபர் இல்ல. ஓகே. அதே இது 6 7 போனீங்கன்னா அப்படியே தண்ணியா போகும். ஆமா, அது டயரியா. So it is usually an infection, inflammation, or even irritable bowel syndrome அந்த மாதிரி வரலாம். So that's towards the other angle. Does color also matter? Color usually doesn't matter that much. Okay. It matters only for very significant problem. For example, white color இருந்துச்சு, உங்க stool white color இருந்துச்சு அப்படின்னா bile அப்படிங்கிற ஒரு green pigment உங்க liver வந்து secrete பண்ணல அப்படின்னு அர்த்தம். Okay. அப்படின்னா something is obstructing. உங்களோட ஒயிட் கலர் ஸ்டூல்ஸோ இல்லை உங்களோட ஸ்டூலில் வந்து பிளட் இருந்தாலோ these two are really red flag that you need to go to a doctor right away. மற்ற எல்லாருமே என்னோட சேனல் பார்க்கலாம். அவங்களும் உங்கள் சேனல் பார்க்கலாம், தப்பில்லை. So I'm almost coming to the conclusion of this because we've covered a lot of areas, right. And thank you so much, very very insightful. For a nice or a normal happy holistic life la நீங்க ஒரு பிரமிட் டிரா பண்ணி இதெல்லாம் தான் அந்த பிரமிடோட பாராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ த டாப் பார்த்துக்கோங்களேன், ஐ திங்க் மென்டல் ஹெல்த் இஸ் த டாப். ஓகே, அது இல்லாமல் ஐ திங்க் நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் அதையும் தாண்டி ஒரு கட் பாக்டீரியா வந்துடும். ஏன்னா தட் இஸ் லிங்க் டு யுவர் மென்டல் ஹெல்த். நீங்கள் மென்டல் ஹெல்த், ஐயோ நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், ஆங்ஸைட்டியாக இருக்கேன், என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, மல்டிபிள் இதில் நான் வந்து பீங் டார்ன் அப்பார்ட் அப்படின்னா we all know the mental health is not there. But more than that, if we can fine-tune the gut bacteria, that will provide your mental health and that will make you do conscious decisions where you will improve your overall health. Okay. So bottom line பார்த்தீங்க அப்படின்னா I think it'll come down to your gut bacteria. For everything. That's why they say go with your gut. Go with your gut. Gut and skin is connected. Correct. Gut and brain is connected. Absolutely. And food and mood is connected, of course. Absolutely. So in the gut-oda improvisation க்கு நம்ம ஊர்ல சொல்லுங்களேன், இப்போ வந்து sourcol என்னமோலாம் சொல்றாங்க. Correct. So India is one of the, I'd say that's only country which have fermented food which our gut bacteria likes for every state. Okay. ஆமா, அந்த மாதிரி அமெரிக்கால கிடையவே கிடையாது. Super. கிடையாது. We should be proud among ourselves. தமிழ்நாடுல தயிர், இட்லி, ஒடிஷாவில் வந்து எண்டூரி பீத்தா, அசாமில் வந்து கொரிசா, மணிப்பூரில் வந்து ஹவாய் ஜார், பஞ்சாபில் வந்து காஞ்சி அப்படிங்கிற வந்து ஃபெர்மெண்டட் ட்ரிங்க், குஜராத்தில் வந்து தோக்லா. இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு ஆடியன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் யூ கேன் ட்ரை டு இன்க்ளூட் ஒன் ஃபெர்மெண்டட் ஃபுட் எவ்ரி டே. which is basically நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இட்லியும் தயிரும். இட்லி, தோசை, தயிர். அப்புறம் இஃப் யூ கேன் கோ அ லிட்டில் பிட் மோர், காம்பூச்சா வந்துருச்சு, இப்போ கெஃபீர் வந்துருச்சு, க்ரோட் வந்துருச்சு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போதைக்கு இருக்கும். பட் இட் இஸ் டைம் டு ஓப்பன் அப். நீங்கள் வந்து பியர் குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கம்பூச்சா குடிங்க. அது வீட்டிலே பண்ணுறதுக்கான வழிகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் we need to open up the kombucha and kefir is not anymore like a fancy trick anymore. ஆமாம். ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து அது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா you need to make sure at least you should have ஒரு நாளைக்கு 25 grams of fiber ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தேவை. டாக்டர் 25 கிராம்ஸ்னா ஒரு கை பதத்தில் சொல்லுங்க. இவ்வளவுனா இப்படின்னா இது அளவு எப்படி கேட்டீங்க? என் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறான் 25 GB of ஜியோ ஃபைபர்னு கேட்குறான். How much is 25 grams? So கைப்பது சொல்ல முடியாது. So அதனால education is important where each and every food has its own grams of fiber. So for example ஒரு 4 to 8 ounces of chana dal எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா so அதில் வந்து ஒரு 3 to 4 grams of fiber இருக்கும். ஸ்பினச், பாலக்கீரை, அந்த மாதிரி கீரை வகைகள் pretty much எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 grams இருக்கும். Okay. Fruits is one of the wonderful source of fiber. I have to ask you about fruits. நீங்கள் மாத்திரம் யூஎஸ்ல உட்காந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, ப்ளூபெரிலாம் வந்து பயங்கரமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. எங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில், சென்னையிலலாம் வந்து லோ கேலரியில் சுகர் ரொம்ப அதிகமாக இல்லாத ஃப்ரூட்ஸ்னா ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருக்கு. வாட் கேன் வி ஹேவ்? ஓ, நல்லா இருக்குது, நம்மலாம் தேடுறதில்ல. கோவா கொய்யாப்பழம் மாதிரி ஒரு அப்சல்யூட்லி ஒண்டர்ஃபுல் ஃப்ரூட்டு நான் பார்த்ததே கிடையாது.
Okay. Is such a wonderful fruit. ஃபைபர்ல சொல்றீங்களா இல்ல சுகர் கம்மியா High fiber, low sugar. லோ சுகர் Glycemic index is so low. Okay. In fact, எல்லா டயபெட்டிஸ் கேட்டு பாருங்க கொய்யாக்கா தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. சரி Watermelon is one of the other thing as well. Okay, no low calorie. Yes, it's slightly higher, but not as much as anywhere near any of the sugary fruits. that's a seasonal one though. Seasonal one, correct. Seasonal one, correct. The other thing is, fruits sugar is not that bad. ஓ ஆனா அந்த ஜூஸா பண்ணி குடிச்சோம்னா ஃபைபர் போய்டும். ஃபைபர் போயிடும், கரெக்ட். ஃபைபர் பட் நாட் கம்ப்ளீட்லி. ஸோ அதனால இப்போ எனக்குலாம் வந்து இப்போ ஜாக் ஃப்ரூட் வச்சுக்கோங்களேன். ஜாக் ஃப்ரூட் வந்து பலாப்பழம் வந்து எனக்கு வந்து ஃப்ரூட்டை சார் பிடிக்காது. டஸ் இட் மீன் தட் ஐ ஷுட் கம்ப்ளீட்லி அவாய்ட் இட்? கண்டிப்பாக கிடையாது. அது ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஜாக் ஃப்ரூட்ல சுகர் அதிகமா இல்லை டாக்டர்? அதான் சொல்ல வரேன். ஸோ ஜாக் ஃப்ரூட் இஸ் அ ஹைலி சுகரி ஃப்ரூட், கரெக்ட். ஸோ இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து யூ ப்ரிஃபர் அவாய்ட் இட். பட் நார்மல் பீப்புளுக்கு யுவர் இன்சுலின் will be able to handle it. Okay. Right, so that is the difference. Occasionally. You need to understand all this. The education itself will guide you in the right path. Diabetic patient சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்னா இது கோவா தான். கோவா மட்டும்தான். கொய்யாப்பழம், வாட்டர்மெலன். அப்புறம் ஜென்ரலி உங்களோட சுகர் இண்டெக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஃப்ரூட் வந்து இது ஜாஸ்தியா இருக்கு. மேங்கோ எல்லாம் ரொம்ப அதிகம். மேங்கோ ஜாஸ்தி. But doesn't mean that you have to completely avoid it. Yeah. Okay. So generally concept என்ன நீங்க வந்து ஜூஸ் பண்றப்ப ஃபைபர் வந்து போயிரும்னு சொல்றாங்கல, ஃபுல்லா போகாது. கொஞ்சமாச்சு இருக்கும். But if you really like juice is the only way that you like it, it is completely okay. But you know நம்ம ஊர்ல எப்படி ஜூஸ் பண்ணுவாங்கல்ல, ஜூஸ் பண்ணிட்டு அதுல சுகர் ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் குடிப்பாங்க. That's like really taking it up a notch இல்ல? Exactly. நான் இப்ப நான் ஜூஸ் குடிக்கிறப்ப சொல்றானே சுகர் வேண்டாம். ஆச்சரியமா பாப்பாங்களே. Anyway, doctor, this was so much fun. Right, thank you. I've never met somebody like you who does such a serious job. ஆனா இவ்ளோ ஒரு laughter is the best medicine அத முதல்ல promote பண்ற ஒரு டாக்டரா. And thank you for being a health advocate and representing us in US also. Oh, thank you. You're making us so proud. Thanks a lot. Thank you for having me. Thank you. Bye-bye.